ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே ஈவினிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் விலாகு. மண்டே டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா என்னால் விலாக் எடுக்க முடியல. ஸோ வெட்னஸ்டே ஈவினிங்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். பாப்பாங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் கலக்கி கொடுத்துடுவேன். 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ வரைக்கும். குட்டி பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் பாலில் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளான் குடிப்பாங்க. ஒரு பாப்பாவுக்கு வந்து காம்ப்ளான் பிடிக்காது. ஸோ அவளுக்கு மட்டும் ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்துட்ருக்கேன். 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைலேருந்தே வந்து நான் டம்ளர்லேயே வந்து பழகிட்டேன். பால் இப்படியே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலை. ஸோ குட்டி பாப்பாவுக்குமே அப்படி தான் டம்ளர்லேயே வந்து கொடுத்து பழகிட்டேன். என்னன்னா இன்னும் வந்து அவள் மடியில் தான் வந்து உட்காந்து குடிக்கிறா, செப்ரேட்டாக இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போகணும். அது வரைக்கும் அவன் என் மடியில் தான் வந்து உட்காந்து குடிப்பான். அவங்க அக்காங்களுமே அப்படி தான் பண்ணாங்க. ஸோ பாலெல்லாம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ப்ரெட் இருந்தது. ஸோ சாண்ட்விச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச்சுக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சாண்ட்விச் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது அதெல்லாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரே ஒரு டொமேட்டோ சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக வதக்கிட்டு கேரட் துருவி வச்ச கேரட் சேர்த்துட்டு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இல்லைன்னா லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும். பாதி அளவுக்கு தான் கேரட் வேகணும், முழுசாக வேக தேவையில்லை சாண்ட்விச்சுக்கு. ஸோ கொஞ்சமாக தெளிச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஸோ கேரட் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டில் வந்து ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சீஸ் வச்சுட்டு நம்ம தோசை தவால் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிளாக. நான் வந்து இது போல் தான் வந்து செஞ்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரெட் சாண்ட்விச்னாலே நான் வந்து கேரட் இந்த மாதிரி சிம்பிளாக ஆனியன், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து வந்து செஞ்சுடுவேன். இன்னொன்று வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக செய்கிறது எக்கு, சர்க்கரை சேர்த்து வந்து செய்வேன். இல்லைனா எக்கு கொஞ்சம் ஆனியன், காரம்லாம் சேர்த்து அதுபடி செய்வேன். ஸோ இந்த 3 மெத்தட் தான் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. ஸோ வேறு மாதிரி எப்படி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நான்.
சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு நைட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா களியும் மஷ்ரூம் குழம்பு தான். மஷ்ரூம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நான் கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணுவேன், இல்லை மஷ்ரூம் பிரியாணி பண்ணுவேன், இல்லை மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை பண்ணுவேன். இது மூணு தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். களிக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டதில்ல களிக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் களிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூம் கொஞ்சம் திக்காகவே வச்சுட்டு சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே. ஸோ இது போல் நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அதிகம்லாம் எதுவும் சேர்த்துக்கல, ஸ்பைசஸ்லாம் நார்மல் உப்பு மிளகாத்தூள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஷ்ரூம் போட்டு எடுத்துட்டேன். நல்லாவே இருந்தது களிக்கு, ஆக்சுவலி சூப்பராக டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். பொதுவாக வந்து ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வந்தால் அந்த கவர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு அப்படியே அவுத்து வைக்கணும். ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருந்ததுன்னா டென்ஷன் இல்லாமல் அவுத்து வச்சுருவேன். கொஞ்சம் அந்த அவுக்க முடியலன்னா பயங்கர கோபம் வந்துடும் எனக்கு. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இந்த கவர் வந்து குப்பை போடுறதுக்கு எடுத்து வைப்பேன் நான், யூஸ் ஆகும். அதுக்காக கொஞ்சம் அவுக்க ட்ரை பண்ணுவேன். அந்த முடிச்சை போட்டு வைப்பாங்க பாருங்கள், அவுக்க முடியாமல் மாதிரி, அப்படி ஒரு கோபம் வரும். லப்புன்னு எடுத்து பிச்சிடுவேன், இல்லைனா கட் பண்ணிவிடுவேன் அவுக்க முடியலன்னா. அவ்வளோதான். ஸோ ஃப்ரூட்ஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு வேலை. இன்றைக்கி விலாக் வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு விலாக் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.